வணக்கம் முறைகளே, நான் சந்திரன். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, இன்றைக்கு பாரிமீன் அகாடமி டீமுக்கு பிரான்சில் இருக்கும் எஸ்எஸ்ஜி ஞாபகத்தினாலே துணைவியார் 70,000 பணம் தந்து அவர்களுக்கு வாங்கி கொடுக்கறதுக்கு அந்த சாமான் படிக்கிறது பார்க்கிங் நிர்வாகிகிட்ட நாங்கள் கொடுக்குறோம். வாங்கி இப்போ கொண்டு வீட்டுக்கு போகிறாங்க. அவரை எல்லாத்தையும் இதில் போட்டு வெளிப்படையை காட்டுறோம். அவரை நாடின் எஸ்எஸ்ஜியில் 10வது வருஷ ஞாபகத்தினாலே 6ஆம் மாதம்தான் அவர்களுடைய 10 அவற்றை பிறந்த ஞாபகம். அவர்கள் இந்த சிறுவர்களுக்கு ஒரு 14,30 ஜோடி சொக்ஸும் வாங்கி கொடுத்திருக்கிறார்கள். மீதி கொஞ்சம் காசு கிடக்கு. நான் எல்லாத்தையும் கேள்வி உங்களுக்கு விளக்கமாக இந்த இது இந்த அனுசரணை செய்த புரோல்சியா இன்றைக்கு திட்டோட விழுப்புர 5 வெஞ்சாதி உடம்புல காலமாக இங்கே கொண்டு வச்சிருக்கிறாங்க. பார்க்குறாங்க. அது ஒரு திட்டோட காரணமாக அவங்க எடுக்கப்படுகிறது. அங்கே இருக்குது பாருங்க. நாங்கள் எந்த உறவும் உங்களுக்கு போடுறோம். இந்த அனுசரணை செய்தது துணைவியார் தான். அவங்க 10வது ஆண்டு தினத்தை முன்னிட்டு 70,000 பணம் தந்து சிறுவர்களுக்கு 30 ஜோடி ஈஸ்வர் 30 ஜோடி வந்தாங்க. நாட்டில் 30 ஜோடி 14 ஜோடி இருக்குது. 50 ஆண் ஜோடி இருக்காங்க. அப்போ அதனால் நம்ம பங்கு எனக்கு இப்போ நாங்கள் பேசி 3 வாங்கி கொடுப்போம். நம்ம நிச்சயமாக 3 வாங்கி கொடுப்போம். இவர்களுக்கு நாங்கள் வாங்கி கொடுப்போம். இதோட நாங்கள் போன இடத்துல பங்கு சொல்லி நல்ல வாங்க வந்துட்டோம். நல்ல பங்கு எனக்கு வந்தாங்கள அந்த மனத்தில் 16 ஜோடி சிறுவர்கள் அந்த 11,000 கொடுக்குறோம். இவர்கள் கட்டாயமாக அடுத்த முக்கியமான ஒரு நல்ல வழியாக டோர்னமெண்ட் நோக்கத்தில் ஒரு நல்ல வீரர்களாக வரணுன்றதுக்காக இந்த கிழமை இந்த மக்கள் அனைத்து உறவுகளும் சின்ன உதவிகளை செய்திருக்கிறார்கள். இந்த நோய் திட்டத்தை செய்கிற அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு பாராட்டுகளை தெரிவித்துக் கொண்டு ஒரு சாமான் எந்த உறவும் இந்த இதால் வந்தபடியாக உறவுக்கு கொஞ்சம் எடுத்து போட்டு சாமான் என்பதை நான் சொல்கிறேன். செத்த வீடாக இருந்தது. செத்த வீடு விழுப்புனாடா. இப்போ அதான் ப்ராக்டிஸ் போடலை. ப்ராக்டிஸ் போட்டால் தான் இப்போ ஆக்களை கூப்பிடல. இப்போ இந்த கிழமை ஃபுல்லாக ப்ராக்டிஸ் இல்லை தானே. புதுசாக இளைஞர்களை உள்வாங்கினீங்க என்று சொன்னால் உங்களுக்கு நல்ல மாடி பக்கம் எல்லாம் இருக்கிறாங்க. நான் பார்த்துக்கேன். ஆக்கள் இருக்கு, ஆக்கள் வரே இல்லை. அங்கேயும் இருக்கிறாங்க ஆக்கள். இந்த அதில் நிற்கிறாங்களா, மாடிக்காரன் நிற்கிறாங்க. அதில் அவங்களோட காலெலாம் இருக்கிறாங்க, வரே இல்லை. ப்ராக்டிஸ் போடையில தானே. அப்போ எப்போ அடக்கம் பண்ணுறான் தெரியாது. செவ்வாய்க்கிழமை பாடி மீன் வச்சு நாளை தான் 3 மணி. இந்த பாடி மீன்
நிர்வாகி வந்த உறவு இந்த சாமான்களை போட்டு கொடுப்பாங்க. இப்போ இந்த இந்த உதவி திட்டத்தை செஞ்சு 10வது ஆண்டு ஞாபகத்தில் அவருக்கு என்ன சொல்ல போகிறீங்க? அவருக்கு நன்றி சொல்லிக்கிறேன். அவர்கள் துணைவியார் தான் இந்த உதவி திட்டத்தை செய்திருக்கலாம். 70,000 ரூபா பண உதவி தந்திருக்கலாம். நாங்கள் 55,000 ரூபாய்க்கு சாமான் வாங்கியிருக்கோம். 3 ஃபண்டுக்கு 15,000 ரூபா வரைக்கும் நாளைக்கு வாங்கி அதையும் சேர்த்து கொடுப்போம். சரி, அது கொடுக்க எங்களுக்கு தருவோம். உங்களுக்கு பந்தம் காணும் அன்னைக்கு 15-20 பந்து பங்காளி பாரி உங்களுக்கு வந்துடுங்க. சரியா? உங்களை நீ என்ன சொல்ல விரும்புகிறாங்க கோச்? நம்முடைய நிலப்பாடு நம்முடைய தொடர்ச்சியாக வளர்த்தெடுக்கிறதுக்கு நமக்கு என்ன பிரச்சனை எதுவும் இருந்தால் இன்னும் சவால் எதுவும் இருந்தால் சொல்லலாம். தொடர்ச்சியாக வளர்த்தெடுக்க நிற்பேன் தான் நானும் முறையா. ஆனால் இப்போ இந்த சேலரி பிரச்சனை வேற ஒன்றும் இல்லை. இப்போ செய்கிறேன்டா ஒரு ஸ்பான்சர் ஒரு ஆள் இருந்தால் இதுவும் செய்யலாம் தானே. இப்போ கோச் பண்ணுறதுக்கு இப்போ சம்பளம் மாதிரி. சம்பளமே அதான் மற்றபடி பிலிப்பனாக நான் செய்வேன் வந்து அதுக்காக இல்லாட்டியும் பிலிப்பனாக்காண்டி நான் வந்து நிற்பேன். பிலிப்பனாக்காண்டி தான் முதல் வந்தேன் நான். இல்லை பிலிப்பனாக்காண்டி தான் முதல் வந்தேன் நான். அதுக்கப்புறம் பிலிப்பனா இவங்களை இது செய்யும் விளாட்றேன் தான் நான் இப்போ. ஆனால் பிலிப்பனா தானே முதல் எங்களை இது செஞ்சது. நான் அவருக்காக நிற்கத்தானே வேணும். சப்போர்ட்டாக இருக்கு. இல்லை இப்போ உங்களுக்கு குடும்ப கொஞ்சம் கஷ்டம், எனக்கு கொஞ்சம் ஏதாவது ஹெல்ப் பண்ண சொல்கிறேன். எவ்வளோ எதிர்பார்க்குறேன் மாதம் மாதம் அது எவ்வளோன்னு தெரியலை. இப்போ ஸ்பான்சரை பொறுத்தது தானே அது. அது இதை பார்த்துட்டு முன் வந்தால் யாராவது ஒரு மாதம் ஒரு ஆளாக ஏதாவது 20,000 10,000 தந்தால் அதுகளை உங்களுக்கு தரலாம்னு நினைக்கிறேன். யாரும் பொருட்கள் வந்தால் தருவாங்க. நான் யாருடைய கதைக்கல முன்னா கதைக்கலாம். எல்லாம் நீங்களுக்கு வந்து போய் பண்ணுறோம். உங்களை குடும்பம் எல்லாமே பிரச்சனையாக இருக்குன்னு திருமணம் சொன்னவங்க நம்மளோட கஷ்டத்தை பற்றி நான் அவனை கதைக்கிறேன். இப்போ அந்த சொல்லியிருக்கேன் ஊரில் கொஞ்சம் கஷ்டம் இருந்தாலும் நீங்கள் மனஞ்சோராமல் செய்கிறாப்பா ஏதாவது அதுக்காக எங்களோட ஊரை வளர்த்துறதுக்கு நான் எங்களுக்கு மனசில் வந்து ஆர்வம் வரும். நாங்கள் எங்களோட ஊர் இதை நம்மளோட ஊர் நம்மளோட மண் வந்து இந்த பாடிமீன்ன்றது ஒரு பெரிய ஒரு அத்திவாரமாக இருக்குது. எத்தனையோ வருஷமாக 60 வருஷ வள்ளி விழாலாம் கொண்டாண்டோம். எத்தனையோ வருஷமாக இந்த விளையாட்டை உருவாக்கி இந்த முன்னர் ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் செய்தவங்க. இப்போத்தைய சூழ்நிலை புதிய எதிர்பார்ப்பு இல்லாமல் அவங்களை காசை கொடுத்து தான் செய்தவங்க. இப்போ உங்களோட சூழ்நிலைகளை விளாங்க கட்டாயம் நிச்சயமாக அதுக்காக நாங்கள் உங்களை எதிர்பார்க்கக்கூடாதுன்னா முதல் ஊரை நேசிக்கணும். ஊரை நாம் நேசிக்கணும்னு சொன்னால் கட்டாயம் நிச்சயமாக எங்களுக்கு இல்லாமல் ஊர் முக்கியம். எங்களுக்கு ஊர் வந்து ஊரை வளர்ச்சி எடுங்க செய்யக்கூடிய சில எதிர்பார்ப்புகளும் கட்டாயம் இப்போத்தைய சூழ்நிலைக்கு எங்களுக்கு சாப்பாட்டுக்கும் மற்ற சிலவுக்கு சரியான நான் இப்போ இங்கே இருக்கிறபடியா ஒரு கிலோ வந்து 2,000 போகிற சிலவு இப்போ 5,000 போகுது ஒரு நாளைக்கு. சிலவுகள் போய்க்க குடும்பத்தில் மூத்ததாயிரம் அண்ணா இருக்கு. அண்ணா என்ன செய்யும்? யூனிவர்சிட்டி வருது. யூனிவர்சிட்டி ஆர்ட்ஸ். எத்தனை உள்ள 2 பேர் நானும் அண்ணா. 2 பேர் எங்கேயா யூனிவர்சிட்டி ஒன்றா படிப்பிக்கல போனோம். அப்பா என்ன செய்யறேன்? அப்பா கடத்தொழில் தான். இப்போ தொழில் போகிற ஏதாவது வேலை தான் அடித்து கொடுக்குறோம். ரோலருக்கு போகிறோம். அது ஒரு ஆள் ரோலப்போ வச்சு அண்ணன் படிப்பு படிப்பு. நீ என்ன செய்யறேன்? நான் இப்போ கோச் தான் பண்ணுறேன். இப்போ இவங்களை கோச் தான் பண்ணுறேன். இப்போ வேற ஒரு வேலையும் போகல. கோச் பண்ணுறதுக்கு ஒன்றும் தெரியல. இல்லை வேறு. சரி சரி. யாராவது இந்த வானொலியை கேட்டாங்கன்னா பார்த்தாங்கன்னா ஏதாவது சின்ன உதவி சரியா காய்ச்சி கதைக்கக்கூடிய கூட காய்ச்சி பார்த்தாங்க. எல்லாம் முக்கியமாக நீங்கள் கோச் பண்ணுறேன்னா சின்ன வேலையில் அப்பா யாருக்கும் குடும்ப நிலைமை இருக்குது தானே பிரச்சனைகளை பார்ப்போம். எழுதக்கூடிய காதலி முகமாக பார்த்துருப்பா பார்த்தாங்கன்னா யாராவது முன் வந்தால் கொஞ்சமாக ஒரு மாதத்துக்கு ஒரு ஆளாவது கொஞ்சம் இருந்தாலும் காணும் தொடர்ச்சியாக பண்ணல அவங்களையும் பார்க்க தானே வேணும். உதவிகள் செய்து கொண்டிருக்கிறாங்க. ஆனால் அங்கே இருந்து தான் தாராளமாக நம்ம இந்த மாதிரி நீங்கள் கேட்ட உடனே கூட உதவி அவங்களுக்கு உடனே போட்டதுலேருந்து பந்து பூட்ஸ் வந்து வந்துருக்கோம். பந்து பூட்ஸ் எல்லாம் வந்து கொண்டிருக்கு. ஜேசி சாக்ஸ் அழைச்சி இந்த செஞ்சு பழையமான பாடசாலைக்கு கொஞ்சம் பெயிண்ட் அடித்து கொடுத்துருக்குறாங்க. சின்னையா ஞாபகத்தால் மற்றது முந்தி இந்த தலைவர் இதுக்கு ஜேஸ் 10,000 மேய்ச்சான்னு சொல்லி அவங்க இது போட்டுருக்க. மற்றது எங்களை ஃப்ரான்ஸில் இருக்கும் சிக்கிமர் கொஞ்சம் பேர் சேர்ந்து பெயிண்ட் அடித்து ஃப்ரான்ஸில் மட்டுமில்லை அது வந்து ஃப்ரான்ஸ் கொஞ்சம் பேர் மற்றது ஜெர்மன்
கனடா, லண்டன், இப்படி அமெரிக்கா என்று சொல்லி அவெல்லாம் போட்டு அந்த மடிச்சு வரைக்கும் பெயிண்ட் அடித்து எனக்கு உதவி திட்டத்தை செய்திருக்கிறாங்க. இப்போ பெண்கள் சாலைக்கு செய்து கொண்டிருக்கேன். இப்போ இன்னொரு பெண்கள் சாலைக்கும் ஒரு சின்ன உதவி வந்து கம்பெனாயில் ஜீவன் என்ற அவர் தன்னுடைய காப்பந்த ஞாபகத்தால் உதவி செய்து இப்படி பல்வேறு உதவிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். என்னென்று சொன்னால் எங்களை ஊர் கட்டாயம் முன்னேறணும், வளர்ச்சி அடையணும், எல்லாத்திலையும் முன்னுக்கு வரணும் என்ற நோக்கத்தில் அவங்க வருகிற காணொலிகளை பார்த்து செய்து கொண்டிருக்கிறேன். அவர்களுக்கு மேற்கொள்ள எல்லாருக்கும் யாருக்கும் மேற்கொள்ள அதே போல் உங்களோட நிலைமையும் கூறிய இந்த காணொலி மூலமாக பார்த்தார்கள் சொன்னால் நிச்சயமாக சில சின்ன உதவியை கிடைக்கும் என்று கேட்கிறோம். நானும் எனக்கு தெரிஞ்சாங்களோட பயன்படுத்துவோம். அவங்களாம் இருக்கிறோம் கடைக்கு நான் வெளிப்படத்தை எங்களுக்கு நினைப்பேன். 6,000 இருந்தாலும் 5,000 தான் இதற்கும் 5,000 பிறகு நான் வீடியோ உடையிலாக அதுதான் ஜாஸ்தியாக நினைக்கிறேன். அந்த எல்லாத்தையும் நம்ம என்ன பொறுத்தவரை எல்லாம் வெளிப்படத்தை வீட்டில் வந்து வெளிப்பட தனியாக செய்யப்பட்டால் பெண்களுக்கு கிடைக்கிறது உங்களுக்கு பிரச்சனை இல்லை. யார் எவ்வளோ கொஞ்சம் 70,000 கிடைச்சிருக்கேன். 70,000 50,000 பிரச்சனை 50,000 50,000 நாளைக்கு இந்த பணத்தை வாங்கணும். 20,000 மற்ற இல்லாமல் அவங்களுக்கு தெரியும். அப்போ அப்படி ஏதாவது வெளிப்படுத்தி இதெல்லாம் பற்றிக்கிட்டா இருக்குது. அவங்களுக்கு கூட பிராணிக்கு தெரியும். அதுக்கு அதை விட பார்த்து ரூபாய் அந்த நீங்கள் பந்திரன் வந்ததே ரெண்டு சாமான் அண்ணே சாமான் பூக்கள் ஆயிரம் நம்ம எல்லாரும் முடிச்சுட்டா அதில் காசை போட்டு ஆயிரம் கறியை போய் வாங்க முடியாத இதுவெல்லாம் நாங்கள் வெளிப்படுறதுக்குள்ள எல்லாருக்கும் இருந்திருக்காங்க. எல்லோரும் இந்த ஊரில் காற்றை கொண்டு வருவோம். முந்தி என்ன நடந்த அந்த ஏரியா இன்னொருக்கு காட்டே இருக்கணும். கேட்டாங்க வெளிப்பட்ட புலமை மக்கள் குளிருக்கு தண்ணிக்கு கஷ்டப்பட்டு தார இந்தியா வந்து அனாவசியமாக நாங்கள் செலவழிக்கவே இல்லை. நம்மளுக்கு நம்மளோட வளர்ச்சிக்காக அவங்க நேரம் இது பங்களிப்போ நீங்கள் தாராளமாக நிறைவேற்றி போட்டு அந்த 8 லாபத்தினாலே பெறப்பட்ட நிறுவனம் தான் அவர்கள் அவருக்கு மனைவியார் அந்த படம் தான். அவர்களுக்கு மீண்டும் மீண்டும் என்ன சொல்ல முடியும்? நன்றி சொல். வேறு என்ன காலையில் சாமான் எடுக்க போனாலும் வேறு நன்றி மட்டும் சொல்லலாம். நன்றி வார்த்தைகளை சொல்லி சரி அவர் உங்களை நேச்சரில் வேற நினைச்சு செஞ்ச குடும்பம் அவருடைய அதை சொல்ல மறந்து அவர் வந்தது என்கிட்ட இந்த பிள்ளையரோட அப்போ இந்த பாணிமில்ல எஸ்என்ஜின்னு சொன்னால் உலகமே அறிஞ்சிருக்கும். அவர் வந்து தியேட்டர் இருக்குது. இந்த தியேட்டரில் வந்து பந்தடிக்கிற இதை போட்டு தோன்றும் பிள்ளையர் முன்னாடி தான் போனேன். தோன்றும் பிள்ளையர் வாழ்க்கையில் அந்த ஆளான நான் அந்த விளையாட்டை பார்க்க இருந்தேன். எஸ்என்ஜி வரன்றாலே பயப்படுவாங்க. நான் ஒரு முறை லண்டனுக்கு போயிருந்தேன். லண்டனுக்கு நாங்கள் எங்கள் பாடலி கீழே கொண்டு போய் கொண்டிருந்தாங்க. அப்போ அங்கே வந்து சீஃப் கெஸ்ட்டாக வந்தது வேறு லண்டன் டூர்னாமெண்ட் நடத்தினது கல்வத்துக்கு புதுசு சொல்லி அவங்களாம் நடத்திட்டு போவாங்க. ஆனால் நான் மறந்துட்டேன். அப்போ நாங்கள் எல்லாருமா சேர்ந்து லண்டனுக்கு போனாங்க. எஸ்என்ஜி அவர்கள் வந்துருக்கு என்று சொல்லி கேள்விப்பட்டவங்க தெரியுமா? கேள்விப்பட்டவங்க அவங்க சீஃப் கெஸ்ட்டை மாற்றினாங்க. உடனே வந்து கேட்டால் அண்ணன் நீங்கள் எங்களுக்கு சொல்லுங்கள். உடனே வந்து சீஃப் கேஸோட கழித்து சீஃப் கேஸை மாற்றினாங்க. அப்படியான ஒரு மாபெரும் பெரிய பிள்ளைகள் அந்த எஸ்என்ஜி சொன்னால் உலகத்தில் பெரிய ஆக்கள் இருந்து அந்த நேரம் பழைய ஆக்களும் தெரியும். அவர் பெரிய ஒரு திறமசாலி. இந்த ஒரு ஊருக்கு பெருமதி பெற்ற ஒரு எஸ்என்ஜி அவர்கள் அவருடைய விளையாட்டு வேலைக்கு மறக்கிறார். நாங்கள் வாழ்க்கையில் இருந்தால் எங்களோட வந்து இருந்தால் இருந்தால் வாழ்ந்தாலே பயப்படுவாங்க. அந்த ஃபோனை கிட்டடிச்சோன்னா நேராக கோலுக்கு போயிடும். ஒரு பேருமே எதிர்பார்க்க மாட்டோம். அப்படியா அப்படியா இருக்கு சாமான கொண்டு அப்படியே லாபம் எல்லாம் இன்றைக்கு 10ஆம் ஆண்டு நினைவு அவருடைய குலவியாக அடுத்து போட்டு
அதை வளர்த்து போட அதான் இது 16 பூத் ஆயிடாங்க 16 மட்டும் 7 30 வாங்கிக்கிறோம் இவ்வளவு 55 நாமத்தினாலே இந்த காசு தரப்பட்டது அவருடைய துணைவியார். இந்த துணைவியாருக்கு இந்த நேரத்தில் நன்றிகளை சொல்லிக்கொண்டு 10வது ஆண்டு இறப்பு நினைவஞ்சலியாக இந்த இவ்வளோ பணத்தையும் தந்த அவர்கள் குடும்பத்துக்கு நன்றியை சொல்லிக்கொண்டு அவருடைய பிள்ளைகள்லாம் பரிசில் இருக்கிறாங்க தெரியும் உங்களுக்கு. அவங்கெல்லாம் நல்ல உதவி செய்கிறவங்க. அவருடைய துணைவியார் புளோரன்சி அவர்கள்லாம் இந்த 70,000 பண உதவியை செய்திருந்தால் அவர்களுக்கும் இந்த பாடிமீன் நிர்வாகிகள் நிற்கிற பாடிமீன் நிர்வாகி நிற்கிறது. இவர்கள் ஒரு சில வார்த்தைகளை சொல்லுவார்கள். கோச்சு அப்போது சொல்லிட்டு அவர் இதை நினைச்சுடன் அவருடைய 10வது ஆண்டு என்று சொல்லி நினைத்து உதவி செய்த புலவன்சி அவர்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லிங்கன்னா அடுத்தது இன்னொன்று சொல்லியிருந்தா என்னென்னு சொன்னால் அடுத்த மாதம் 10ஆம் தேதி பாடிமீன் பெரிய டீமும் பாடிமீன் அகாடமி சின்ன டீமும் பாடிமீன் முழு நிர்வாகிகளுக்கும் சாப்பாடு வாய்க்கார்கள். அது பணம் பண்ணவர்கள் எந்த இடத்துல செய்வோம் என்றது அது காணொலி மூலம் எடுத்து போடுவோம். அந்த மற்றவர்கள் வெளிநாட்டை கொடுங்க. செஞ்சையை பற்றி தெரியுதானே அந்த அளப்பியான பிள்ளைகள் நீங்கள் சின்னாக்கலானே உங்களுக்கு தெரியுதானே செஞ்சையை கேள்விப்பட்டீங்க. சின்ன வார்த்தை சொல்லி அவரோட துணைவியார் புலவன்சியாவுக்கு அதையும் சொல்லுங்க. செஞ்ச ஆண்டனே முன்னாள் பாடிமீன் வீரர், அவர் ஆரம்பகால உறுப்பினர், பாடிமீன் விளையாட்டு வீரர், குருவர் பாடிமீன் விளையாட்டுகளை அகாடமிக்கு அவரது துணைவியார் அவர் 10ஆம் ஆண்டு நினைவு நாளாக 75,000 ரூபாய் சந்திரனை 70,000 சந்திரனையிட ஒப்படைச்சு அவர் சிறுவர்களுக்கான அகாடமியை ஊக்குவிப்பதற்காகவும் அவர் நினைவு தினத்தை அவர் எங்கள் பாடிமீனுக்கு இவ்வளோ உதவியை செய்ததற்கு அவருக்கு எங்கள் பாடிமீன் சார்பாக நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நாங்களுக்கு அந்தளவுக்கான வயசில் ஆனால் கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் அந்த பாடிமீனில் ஒரு முக்கிய வீரராகவும் அவர் ஒரு ஸ்லோன் டீம் பிளேயராகவும் மற்றது அவர் பாடிமீன் கோச்சாகவும் இருந்திருக்கிறார். நாங்கள் அப்போ சின்ன பொடிகள் எங்களுக்கு பெரிய ஆளுக்கு தான் அவரை பெரிய நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம் அவரை பற்றி. அவரை அவர் அந்த மேலும் மேலும் இந்த உதவிகளை பாடிமீனுக்கு அவர்கள் நாங்கள் 60 ஆண்டு நாங்கள் நினைவு தினம் 60 ஆண்டு நினைவு மேட்ச் வச்சதுக்கு எங்களுக்கு வெளி விழா செய்ய எங்களுக்கு உதவி செய்திருக்கிறாங்க. அவர்கள் தொடர்ந்தும் இந்த உதவிகளை செய்ததற்கு அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக்கொள்ளும். வணக்கம். விளையாட்டு தலைவராக இருக்கிறீங்க. ஆமாம், அப்படி இருக்கீங்க. நல்லா சுகமாக இருக்கிறேன். நீங்கள் இருக்கலாமையா நீங்கள் இவ்வளோ ஊக்குவிக்கிறீங்க. இப்போ பாடிமீன் அகாடமி டீமை ஊக்குவிக்கிறதுக்கு நல்ல இன்றைக்கு கொஞ்சம் உதவிகள் நாங்கள் இந்த காணொலி போட்டதிலிருந்து இவங்களுக்கு உதவி வந்துருக்கு. கூட பாடிமீன் பெரியவருக்கும் உதவி வந்திருக்கு. பாடிமீன் பெரியவருக்கும் எங்களுக்கு ஒரு இப்போ இன்றைக்கு பாடிமீன் பெரிய ஒரு 70,000 ரூபா எனக்கு அந்த நீங்கள் அந்த பஸ்ஸில் போயிருக்க ஜேசி போட்டுக்கொண்டு போக சொல்லி ஏன்னா நீங்கள் எல்லோரும் நம்ம வேறு ஒரு உட்பட போகிறோம். அதுக்கு பொன் தொகையில் சுந்தர் அவர்கள் தன்னுடைய தங்கச்சியோட ஞாபகத்தால் அந்த காணொலியை நாங்கள் புற எடுப்போம். இப்போ இது செஞ்சு அவர்களோட துணைவியார் இந்த 10வது ஆண்டு நினைவு தினத்தன்று இந்த சிறுவர்களுக்கு இந்த இவ்வளோ சாமானியம் வாங்கி தர 70,000 தந்துங்க. அவர்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீர்கள்? இந்த பிள்ளைகள வளர்ச்சிகளை சொல்லுங்கள். செஞ்ச ஆண்டனி அவர்களின் துணைவியார் எங்களோட சிறுவர்களை ஊக்குவிக்கும் மூலமாக 70,000 ரூபா பெறுமதியான உதவித்தொகையை செய்திருக்கிறார். அவர்களுக்கு எமது அகாடமி சார்பாகவும் எமது பாடிமீன் விளையாட்டுகளும் சார்பாக முதல்க நன்றியை தெரிவித்து கொண்டு அவர்கள் இவ்வளவு பெரிய உதவியை தாமாக முன்வந்து செய்ததற்கு அவர்களுக்கு பெரிய நன்றியை நாங்கள் சொல்ல விரும்புகிறோம். அதைத் தொடர்ந்து எங்களோட அகாடமி வீரர்களுக்கு உங்களோட புலம்பெயர் மக்கள் உங்களால் இயன்றவர்கள் இவளை வழிநடத்துறதுக்கு உரிய பயிற்சிப்பாளர்கள் எங்களுக்கு கிட்டத்தட்ட இந்த அகாடமியை வளர்ப்பதற்கு 3 பயிற்சியாளர்கள் தேவை இருக்கிறார்கள். அவர்களுக்கு
நாங்கள் அவர்களுக்கு மாத சம்பளமாக செய்ய வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. அவர்களுக்கும் நாங்கள் சம்பளம் கொடுத்தால் மாத்திரம்தான் அவர்களும் எங்களோட கூட இருந்து பயணிப்பார்கள். கூடுதலான இப்போதைய காலத்தில் அவர்கள் கட்டாயம் நாங்கள் சம்பளம் கொடுக்கணும். இவர்களையும் வளர்ப்பதற்கு அது முக்கியமான ஒன்று. எங்களோட கழகத்தால் கொடுக்குறத விட இப்போ புலம்பெயர் மக்கள் எங்களுக்கு இந்த காணொளி மூலம் உதவிகளை செய்ய முன்வருமாறு கேட்டுக்கொள்கின்றோம். இன்னும் இந்த சிறுவர்கள் இதில் கொஞ்சம் பேர் நிற்கிறார்கள். கிட்டத்தட்ட செத்தவுடன் விளையாண்டை வரையில் 30-35 சிறுவர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு கிட்டத்தட்ட 3 பயிற்சியாளர்கள் கட்டாயம் தேவை. அந்த 3 பேரை நாங்கள் இதுக்கு கொண்டு வரணும்னு இப்போதைக்கு ஒரு ஆள் தான் இருக்கிறாரு. 3 பேரை நாங்கள் கொண்டு வரத்துக்கு எங்களுக்கு கட்டாயம் அவர்களுக்குரிய பங்களிப்பு நாங்கள் செய்யணும். அந்த பங்களிப்புக்குரிய உங்களால் வேண்டவர்கள் முன் வந்து எங்களை செய்ய நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். காணொலியை பார்ப்பார்கள், பார்த்தாராவது சின்ன சின்ன உதவிகளுக்கு தான் அதுபோல நாங்கள் நிச்சயம் மட்டும் கொண்டு வந்து தந்தாண்டா கட்டாயம் தருவோம். ஆனால் நிச்சயமாக ஏன்னா இவங்களை வளர்த்தெடுக்கிறதுக்கு ஒரு கோச் தேவையார் ஒரு ஆள் காணாது. ஒரு 3 கோச்சாவது கட்டாயம் அகாடமிக்கு 3 கோச் தேவை. ஏதாவது இந்த மக்கள் இந்த காணொலியை பார்த்தா அவங்களால புதிய ஒரு மாதத்துக்கு ஒரு அடுத்தடுத்து வந்தாலும் தொடர்ச்சி ஒரு ஆள் தராமல் ஒரு ஆள் 1 மாதத்துக்கு 2 அப்படி இருந்து கிட்டத்தட்ட ஒரு நாள் பயிற்சி, கிட்டத்தட்ட கிழமையில் 3 நாள் பயிற்சி கட்டாயம் தேவை. அதில் 3 கோச்சுக்கும் ஒரு நாளைக்கு 1500 அப்படி பார்த்தாலே 4500. ஒரு கிழமைக்கு ஒரு ஆள் செய்தாலே எங்களுக்கு கிட்டத்தட்ட 4500 ஒரு ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட எங்களுக்கு 15000 கிட்ட தேவை. கிழமைக்கு 15000 தேவை. அப்படி மாறி இப்போ ஒரு கிழமைக்கு ஒரு ஆள் உதவி செஞ்சாலே எங்களுக்கு போதும். அப்படி கிட்டத்தட்ட மாறி ஒரு 20 பேர் செஞ்சாலும் 20 நாளைக்கு ஒருக்கா தான் 20 கிழமைக்கு ஒருக்கா தான் ஒரு ஆளுக்கு வேற போகுது. ஒரு கிழமைக்கு ஒரு ஆள் 4 கிழமை ஒரு மாதத்தில் வருது. 4 பேர் ஒரு மாதத்துக்கு செய்தால் எங்களுக்கு 20 பேர் செய்தாலும் 5 மாதத்துக்கு பிறகு தான் இன்னொரு ஆளுக்கு செய்ய போகுது. அப்படியே ஒரு முன்வந்தீங்கன்னா இன்னும் நல்லம். இப்போ பாடிமின் தாய்க்கழகமாக எங்கிட்ட அவ்வளவு நிதி உதவி எங்கிட்ட வருமானம் இல்லை. ஆனால் இதுக்காக நீங்கள் கட்டாயம் இந்த சிறுவர்களை ஊக்குவிக்கிறதுக்காக நீங்கள் கட்டாயம் எங்களுக்கு உதவிகள் செய்ய வேண்டியிருக்கு. ஒவ்வொரு நாளாக பொறுப்படுத்தாலும் 15000 செய்வாங்க நினைக்கிறேன். பார்ப்போம் இந்த காணொலியை பார்த்து போட்டு மற்றது உங்களுக்கு எதுவும் உங்களுக்கு எல்லாம் ஓகே சரியான கோச்சுக்கு தான் பிரச்சனை. உங்களுக்கு பந்துலேருந்து சகல பந்துகளுக்கு சகல சாமான் பண்ணுறது என்னென்னு சொல்ல எல்லாம் 10 பூட்ஸ் வேணுமா? 30 பூட்ஸுக்கு 20 பூட்ஸாக இருக்குது. 20 பூட்ஸ் இருக்குது. அன்றைக்கு 6 இருந்தது, அன்றைக்கு 5, 21 பூட்ஸ் இருக்குது. இப்போ டோட்டலாக 21 பூட்ஸ் இருக்குது. அப்போ இன்னும் 9 பூட்ஸ் தான் ஆகும். என்ன தெரியும் கொடுத்தாலும் அவருக்கு இருக்காங்க. 21 பூட்ஸ் இருக்கா 20 பூட்ஸ் இருக்கா? 30 பேர். அதான் 31 பேரா? அப்படி சொல்லு 31 பேர் இருக்கிற 31 பேர்னா இப்போ 21 தான் 10 தாரு. இன்னொரு 10 பூட்ஸ் வேறு 10 பூட்ஸ். அது 6வது காரணம் பார்த்தா தெரியும். 10 பூட்ஸுக்கும் அவங்களோட கிரேசியன் சிங்கம் அவர் பாடிமின் முன்னாள் பிளேயர் தான். அவரும் உங்களோட தலைவர்கிட்ட கொடுத்துருக்கு அனுப்பினு எனக்கு சொல்லி இருக்கிறார். அது இன்னும் சேர்ந்துட்டால் நீங்கள் அதுக்கேற்ற பஞ்சாயத்தை பார்க்கலாங்க. அது அகாடமிக்கு தேவையான சில சாமான்கள் வேண்ட கிடக்கு. அதால் இப்போ அது இதுக்கெல்லாம் அடங்கும்னு நினைக்கிறேன். பாவம் நிறைய தேவை இருக்குது என்ன சாமான்கள். இது பூட்ஸும் சொக்ஸும் மட்டுமண்டு இல்லை, ஜேசி மட்டுமண்டு இல்லை, இவங்க ஸ்கில்லுகளுக்குரிய தேவையான சாமான்கள் இருக்குது. அதுகளும் வேண்ட இருக்கிறது கணக்காக. மற்றது இந்த பாடிமின் உருவாது கட்டுப்பட்டு தான் இந்த டீமுகள் 6 இருந்தாலும் பெரிய டீமோ சின்ன டீமோ பாடிமின் உருவாது கட்டுப்பட்டு செயல்பட்டீங்கன்னா நல்லது. அதுதான் இப்போ நான் சொல்கிறேன். நீங்கள் அப்படியே வளர்ந்து விடணும். மற்ற
மற்றது இந்த பிள்ளைகளுக்கு மற்ற டிசிப்ளின் அவ்வளோத்துக்கு பயிற்சி கொடுக்குறோம், அவ்வளோத்துக்கு நல்ல பண்ணுறோம். கோச்சுக்கு நாங்கள் சம்பளம் தர முன் தருவாங்க, ஆனால் இவங்களும் டிசிப்ளினாக வளரும். அதே கூட இல்லை, நாளைக்கு ஒரு நேரம் டிசிப்ளின் இல்லாமல் டீமாக விளையாடுறதுனா தாரம் நிப்பாட்டுவாங்க சொல்லுங்க. அவங்களும் குளிர் தண்ணிக்கு வந்து கஷ்டப்பட்டு தரது வெளிநாட்டிலேருந்து வந்தாலும் சுமார் குணத்தை தராங்கன்னா சும்மா வீட்டு தெரியல. அவங்க எவ்வளோ கஷ்டத்தை பற்றியில் இவரை துணைவியாக புருஷன் இல்லையே அவங்களுக்கு வர பெரிய உதவியில் இருந்து எடுத்து இல்லை அவர் தன்னுடைய புருஷன் இந்த ஊரில் நல்லா விளையாடுகின்ற நாங்களும் எவ்வளோ வந்து திறமை செய்து வரணும் மன உறுதியோடு இருந்தேன்னு இன்றைக்கு எங்களோட ஊருக்கு அவங்களுக்கு 60 ஆண்டு வெள்ளி விழாவுக்கு எவ்வளோ பரிசு தந்திருக்காங்க. பரிசு அவரை தன்னுடைய தாப்பட்ட ஞாபகத்தால் உள்ள அன்னைக்கு இப்போ தாய் வந்து அவருடைய கணவன் நினைவிதை தொட்டு உங்களுக்கு உதவி செய்ய வேண்டியதுன்னா சின்ன விளையாடல. அப்போ அவங்களும் கொடுக்க ஏதோ ஒரு மிச்சத்தை பிடிச்சி செய்கிறாங்க, அதை நான் கவனமாக பாதிக்கும். ஓகே, நான் அல்ல அது அவர் தான் தரோம். இல்லை இல்லை நீங்கள் எடுத்துக்கூட நீங்கள் பாருங்கள் வேட்டி சேர் வந்துருக்கேன். நீங்கள் எடுத்துக்கூடுங்க. வேட்டி சேர் கூப்பிடுங்க, என்னென்ன கூப்பிடுங்க. மீண்டும் நான் வச்சு சேர் வந்திருக்கேன். வேட்டி சேர் வந்திருக்கேன். ஆமாம், வேட்டி சேர் நின்றுட்டு ஓடுறாங்க ஆளையால். இந்தியாவில் பார்வையாளராக வந்து நின்றாங்க, படப்படன்ட்டு போகிறாங்க. அங்கெல்லாம் கோச் நாளை மச்சு நடக்க போது அவங்க இதெல்லாம் இங்கே ஒரு சில பேர் இந்த பாடிமீன் நிர்வாகிகள் இந்த கையளிப்பு செய்கிறார்கள். இந்த பூட்ஸுகள் சொக்ஸுகளை பாருங்கள். பாடிமீன் நிர்வாகிகள் நின்று கையளிப்பு கொடுக்க போகின்றார்கள். கொஞ்சத்தை கொடுக்க சொல்லியிருக்கிறோம். பாடிமீன் நிர்வாகிகள் இந்த சொக்ஸையும் பூட்ஸையும் கையளிப்பு செய்கிறார்கள் பாருங்கள். இது வந்து எஸ்என்ஜி அண்டரி பிள்ளையின் 10வது ஆண்டு ஞாபகத்தால் தரப்பட்ட சாமானெல்லாம் இந்த உதவி திட்டத்துக்கு போது அவருடைய துணைவியார் லோகன்சியா இந்த நேரத்தில் நாங்கள் நன்றியை குறிப்பிட்டு இந்த சாமான்கள் பாடிமை அகாடமி பெரிய வீரர்களை ஊக்குவிக்கிறதுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிற காணொலி தான் பாருங்கள். இதே போல் கணக்கத்து வேலை திட்டங்கள் செய்திருக்காங்க. உதவி செய்த அத்தனை உறவுகளுக்கு நன்றிகளை தெரிவிக்கிறது. எல்லாம் மேலும் பெரிய பெரிய திட்டங்கள் தேவைப்படுது. இந்த கோச்சாருக்கு சில உதவிகள் கிடையாது. அதோட செய்யக்கூடிய நீங்கள் பாருங்கள். இந்த காலங்கள் உங்களால் இந்த சின்ன சின்ன செய்யுமாறு காரியாக்கட்டுவான். வேறு சொல்ல போகிறீங்களா? வேறு அவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். எங்களோட குருநூர் அகாடமிக்கு உதவி செய்தபடி அவர்களுக்கு அந்த குடும்பத்துக்கு நன்றி சொல்கிறோம். இன்னும் மேலும் எங்களோட இந்த இளம் உருவாக்கின்ற வர அகாடமி அவர்களுக்கு மேலும் உதவிகள் செய்யணும் என்று மற்ற வீடியோ பார்க்குறவங்களை கேட்டுக்கொள்கிறோம். எங்களோட கோச் இருக்குது, அசிஸ்டன்ட் கோச்சு ஒன்று இருக்குது. அவர்களுக்கான உதவிகளையும் ஒரு வேலைகளை விட்டு அவங்க இந்த சின்ன குழுக்களோடு மினக்கிறாங்க. அவங்களுக்கான உதவிகளையும் வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். லைஃப்பில் போதா வணக்கம் ரமேஷ். என்னோட சிறிய ஒரு கேள்வி உண்டு. பெரிய கேள்வி. புலம்பெயர்ந்த மக்கள் மட்டும்தானையா நடிக்கிற இந்த நிதி உதவியை செய்கிறாங்க. இங்கே இப்போ பார்க்க போனால் அனைவரும் அட்டை பண்ண வச்சுருக்காங்க, சில பேர் பெரிய ரோலர்கள் வச்சுருக்காங்க. ஆனால் சங்கம் கணக்கு செய்திகளுக்கு எல்லாம் செய்யுது. சில இப்போ பாருங்கள் கலங்கட்டி சங்கம் இருக்குது. அப்படியான இப்போ 20 சங்கத்துக்கிட்ட இங்கே இயங்க நினைக்கிறேன். இந்த சங்கங்களை அவங்களுக்கு உதவி செய்கிறாங்க. இவங்களுக்கு முன்பாராங்க நான் கேட்குறவங்களுக்கு தப்பாக இருக்கிறாங்க. என்னுடைய மனதுக்கு இருக்கிற ஆர்வமெல்லாம் இருந்துதான் பெரிய உதவிகள் செய்கிறாங்க. 2 பக்கத்தான புலம்பெயர்ந்த மக்களை செய்ய இங்கே இருக்கிற உள்ளூர் மக்களும் பெரிய பெரிய சமாட்டி மாதிரி அவர்களுக்கு கொஞ்சம் சின்ன சின்ன உதவிகளை செய்ய எங்களோட ஊர் வளர்ச்சி கூட வருமையா அந்த நோக்கத்தில் நான் கேட்குறேன். வேறு ஒரு நோக்கம் இல்லை. இதுக்கு எங்களோட பதில் கொஞ்சம் சொன்னீங்கன்னா என்ன பண்ணுறேன் நிர்வாகி என்ன பண்ணுறேன். இப்போ என்ன சொன்னா நாங்களும் இப்போ எங்களோட கிரவுண்டு சம்மந்தமாக பெரிய பெரிய வேலை திட்டங்கள் இருக்கிற காரணத்தினால அவங்களோட கொஞ்சம் நாங்கள் வெயிட்டிங் லிஸ்ட் மாதிரி வச்சுக்கிறோம். அவர்கிட்ட திருப்பி இருக்கா நாங்கள் இறங்கி நிதியை கேட்டு பெருசான உதவிகளை
திட்டத்தை பெறுகிறதுக்காக அவங்ககிட்ட நாங்கள் இன்னும் இறங்கி கேட்காமல் இருக்கிறோம். அவங்க ஒரு சில பேர் இப்போ ரோலர் சம்மந்தமாக பார்க்க போனால் எங்களுக்கு பெரிய டீமுக்கான அந்த கனவா போடுற அப்படி எங்களோட அந்த தொழிலாளர்கள் அந்த உதவி செய்துட்டு அது ஒரு பெரிய ஒரு உதவியாக செய்துட்டுருக்குறாங்க. அது ஒரு நாளைக்கு எங்களுக்கு 20,000 30,000 வரக்கூடிய மாதிரி இருக்குது. அதே மாதிரி எங்களுக்கு செலவினமும் ஒரு மேட்சுக்கு போனால் 15,000 10,000 15,000 கூடுதலான செலவும் இனி அரிசினராக எங்களோட பயிற்சிக்கு வர வீரர்களுக்கான உபசரிப்பு அதுகள் ஊக்குவிப்பு மாதிரி ஒரு செய்துட்டு போகிறோம். அப்போ அது கொண்டு உண்மையாகவே நீங்கள் கேட்ட கேள்வி நல்ல ஒரு கேள்வி. வெளிநாட்டு மக்கள் மத்தியிலேயும் இது ஒரு கேள்வியோடும் நாங்கள் மட்டும்தான் உதவி செய்யணும்ங்கிறது அது பிழையான கருத்து இல்லை, நியாயமான கருத்து தான். நாங்கள் அவர்கள்ட்ட கேட்டிருக்கிறோம் அவங்க உதவி செய்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கான நல்ல ஒரு பலனை நாங்கள் எதிர்பார்ப்போம். நல்ல விஷயம் வேணும்னு சொன்னால் இங்கே எங்களோட ஒரு பெரிய சம்பாதிச்சுனா சின்ன சின்ன உதவிகளுக்கு தான் நீங்கள் சொன்ன மாதிரி இந்த கிரவுண்டுக்கோ வாகனத்தினவு இதுக்கெல்லாம் தருவதுக்கு அவங்கள செய்திருக்காங்கன்னா அர்த்தம். ஆனால் அதை கொஞ்சம் கூட செய்தால் நல்ல உங்களோட வளர்ச்சிக்கா புலம்பெயர்ந்த மக்களும் செய்யாமல் விட மாட்டாங்க. ஊருக்குள்ள பற்றுள்ளவங்க கட்டாயம் விட மாட்டாங்க. ஊரில் பற்றுள்ளவங்க உலக மனசான அந்த முன்னிருந்து தராங்க, அதை கூட தருவாங்க. நன்றி. இந்த கேள்வியை கேட்டதுக்கு இல்லை இது வந்து முக்கியமான கேள்வி. எல்லாம் இந்த மக்களுக்கு ஒரு சிறிய பங்களிப்பு கட்டாயம் எங்களுக்கு பார்க்க அவங்களுக்கு நாங்களுக்கு ஒரு ஆர்வம் நோக்கத்தில் இந்த கேள்வி கேட்டேன்னா ஒரு தவறான இல்லையோ அதோடைய குழப்பமான நிகழ்ச்சிக்காக இல்லை. நிச்சயமாக என்ன இங்கே இருக்கிற நீங்களும் நல்ல வசதிகளாக சில பேர் இருக்கிறபடியே எல்லாரும் ஒரு சில பேர் 5,000 10,000 கொடுக்கையும் அவனை வளர்ச்சி இன்னொரு நோக்கத்தில் கேட்டதா. நன்றி. இவ்வளோ நேரம் நன்றி. என்னோட கட்சி எங்களோட நிர்வாகிகள் அத்தனை பேர் என்னோட கட்சிக்கு நன்றி. இது என்ன இப்போ அண்ணன் சொன்ன மாதிரி இப்போ இந்த அகாடமிக்கு பூட்ஸ் கொடுத்த மாதிரி எங்களோட இந்த இடத்துலேருந்து தொழிலாளர் பூட்ஸ் தந்துருக்குறாங்க. பண்ணையாளர் ஜேசி அடித்து தந்தவங்க இன்னும் ஒரு ஆள் பூட்ஸு 2 பேர் ஒரு மரக்கறி கடைக்கார ஒரு ஆள் பூட்ஸ் தந்துருக்குறாங்க. அப்படி ஒவ்வொரு தரம் சின்ன சின்ன உதவிகள் இதில் தெரியாங்க. உண்மையுமா தான் இது நாங்கள் செய்யலை ஊடகம் செய்து இருக்கிறாங்க. மேலும் அவங்ககிட்ட பலனை எதிர்பார்க்கல, பெருசாக எதிர்பார்த்துருக்கிறோம். அப்போ பெருசான ஒரு வேலை திட்டம் கொண்டு வரைக்கு அவங்களையும் எல்லாத்தையும் கொடுத்து சின்ன உதவிகள் செய்துருக்கிறாங்க. நான் கேள்விப்பட்டேன் இது வந்து உலக வங்கி திட்டத்தினால இந்த கிரவுண்டை செய்ய போகிறோம்னு ஒரு மீட்டிங்கும் போனால் அந்த இடத்துல கலைக்கிறாங்க. அப்போ அவங்க சொன்னாலும் உலக வங்கி வேர்ல்ட் பேங்க் திட்டத்தினால இந்த கிரவுண்டை செய்ய வந்து இன்றைக்கும் இன்றைக்கு ஒரு மீட்டிங் இன்றைக்கு நாங்களும் ஒரு மீட்டிங்குக்கு அது சம்மந்தமாக போனாங்க. அது அவங்களோட வெளிப்பாடு என்ன மாதிரின்னா இப்போ குருநகரில் அபிவிருத்திக்கான நிதி ஒதுக்கப்பட்டிருக்கு. அந்த நிதி எல்லாம் இந்த வீதி ஒழுங்குகள் அதெல்லாம் இறங்குதுறைகள் அந்த நிதி ஒதுக்கப்பட்டிருக்கு. அந்த நிதியிலிருந்து ஏதாவது மிச்சம் வந்தால் செய்கிறன்ற மாதிரி தான் இப்போ ஒரு கதை கொண்டு போகுது. இது அப்போ இந்த கேள்வி நான் இந்த கிரவுண்டை பற்றி தான் முதலாவது எனக்கு வந்து பாடிமீன் இந்த வளர்ச்சிக்கு கட்டாயம் எனக்கு ஒரு ஆர்வம் இருக்குது. இது இருக்குது. அப்போ இந்த கிரவுண்டு சில குளங்கள் நடந்துட்டு அதை வளர்ச்சிகளை விட்டு புதுசாக என்ன செய்யலாம்னா அப்போ நீட்டிக்கிற வச்சுக்கோன்னா இந்த வங்கி திட்டத்தில் இந்த பாடிமீன் கிரவுண்டுக்கு என்ன செய்வீங்கன்னா செய்வோம் என்றால் சொல்லி அது ஒரு உறுதிப்படுத்த முடியாத தகவல். என்னென்னா ப்ரொபோசல் கொடுத்துருக்கு, ஆனால் உறுதிப்படுத்த முடியாத தகவல். உண்மைப்படுத்துறது வந்து இந்த ஜனசம நிலையத்து இந்த கரண்ட் வந்து பவர் குறைவாமன்னு சொல்லி கேட்டு 4 லட்சம் ரூபா நிதி அன்றைக்கு அந்த இடத்துல அது ஓகே பண்ணிட்டாங்க. 4 லட்சம் ரூபா எங்கே சார்? இந்த அங்கே சனசம கலாச்சார மண்டபம் என்னென்னு சொல்கிறது 3PS மீட்டர் அந்த மீட்டர் போடுறதுக்காக 4 லட்சம் ரூபா தேவைண்டு எங்கள்கிட்ட காய்ச்சோம். அப்போ தான் நாங்கள் இந்த
மாணவர் சபை 4 உறுப்பினரையும் கழிச்சு வேற ஆக்களை வச்சு இந்த மீட்டிங் போய் எம்எம்சி மூலமா அது கட்டு அதில் இவங்களுக்கு 20 லட்சம் ஒதுக்கப்பட்டிருக்கு ஒரு எம்எம்சிக்கு ஒரு எங்கட குன்னூருக்கு 4 நிதி. அப்போ அதுதான் கூப்பிட்டு கேட்டுனா இந்த நிதி என்ன செய்ய போகிறோம் இந்த மக்களுக்கு தான் உங்களுக்கு தந்த வழி உங்களுக்கு தனிப்பட்ட அகலை தரையில் இதுக்கு அப்போ 4 லட்சம் ரூபா பிரச்சனையை பற்றி நாங்கள் சொன்னாங்க. இந்த கனசம நிறைய கலாச்சார மண்டபம் வந்து கரண்ட் பிரச்சனையாகிறது அதுக்கு உடனடியாக சுரேன் அது சிங்கிள் பேஸ் மீட்டரான் இருக்குது 3 PS மீட்டர் ஆகிறதுக்கான எனக்கு வந்து இதில் எம்எல்சி சுரேன் அவர்கள் தன்னுடைய அவருக்கு வாழ்த்துக்களை சொல்கிறேன். அவர் உடனே இந்த வேலையை நான் செய்தாரன்னு அந்த காலத்தில் 4 லட்சம் ரூபாயும் என்னைக்கும் பொறுப்படுத்தி பேசுவேன். மற்ற ஆட்கள் வந்து அங்கே சுரேஷ் பாசர் ரெண்டு டேவிட் ரோட் அவர் எம்எல்சி அவர் வந்து இப்போ எங்களோட கார்னர் ரோட் காணும் கட்டி எங்களோட ஜேம்ஸ் கடைக்கு முன்னால் வார பெரிய வாய்க்கால் அதால் பெரிய அதே கட்டுறதுனுடைய ரஞ்சன் வந்து 3ஆம் வட்டார நெல்சன் ஒரு ஆள் தான் அவருடைய அவர் வந்து தனக்கு உண்டான அரசாங்க பக்கத்தால் அவர் வந்து தெரிவு செய்து விரையில் வச்சார். இல்லை ஆளுங்கட்சியிலே எம்எம்சி நெல்சன் ஒரு ஆள் தான் மரப்பு தெரிவித்து மற்றவர்களும் எல்லாருக்கும் 2 சொல்லி நிச்சயம் நல்ல விஷயமையா இந்த ஊரில் மாற்றத்தை உருவாக்க எங்களுக்கு இளைஞர்கள் நாங்கள் எங்களோட வழக்கி கொண்டு வரணும். பொழுதுபோக்கு இதுகளை கூட்டணும். நாங்கள் என்னென்ன விளையாட்டுத்துறைகளில் இந்த சென்ட் மேரிஸ் இந்த அடித்த கப் இருக்குதானே அவங்க வந்து இந்த இடத்துல சொல்ல வேண்டிய சென்ட் மேரிஸ் படித்து ஆமாம் அவங்க வந்து 7 பேரை வந்து வெளியால் எடுத்து தான் விளையாடி வந்து இருக்காங்க. அதே போல் அடுத்த வருஷங்கள் எங்களோட பிள்ளைச்சோட சேர்ந்து ஏன் வெளியால் கொஞ்சம் பேர் எடுத்து விளையாடலாமா நிதி பிளான் பண்ணிங்கன்னா கிளம்பிட்டாங்கிற ஒரு டைம் 20,000 10,000 மட்டும் கட்டிங்கன்னா ஏன்னா நாம் எங்களோட அடையாளத்தை விடக்கூடாது. இன்றைக்கு அவங்க வந்து ரோட்டு ரோட்டாங்க ஆனால் வெற்றி பெற்றதுக்கு அவங்களுக்கு வாழ்த்து தான் புறாமே நாங்கள் ஊரை வளர்ச்சி அடைகின்ற நோக்கத்தில் இது காரணத்தை இந்த கதையை சொல்ல அவங்களுக்கு உண்மையில் தென்மேற்கு இன்றைக்கு ஆக்களை வச்சு இதை வச்சு பண்ணிருக்காங்க. நிச்சயமாக பாராட்ட வேண்டியிருக்கு. நாங்களும் அடுத்த தென்மேற்காரரும் பார்ப்பாங்க எங்களுக்கு என்னென்னா அவங்கள குறையா சொல்லி இல்லை அப்படி நாங்கள் எங்களோட ஊரை எங்களோட பிள்ளைகளையும் அடுத்தடுத்த டூர்னாமெண்ட்லாம் கொஞ்சம் வளர்ச்சி அடைகிறாங்க. அவங்கள போல 2 பேரை நாங்கள் எடுத்து வச்சுட்டு அடுத்த எங்களோட ஊரில் கூட எங்களோட பிளேஸாக விளையாடிக்கிட்டால் என்ன பெருமையாக இருக்குன்னு எனக்கு ஒரு ஆர்வம். அதுக்கு ஒரு பேச்சு சரியா? ஓகே நன்றி. அவ்வளோ நன்றி. ஓகே. நாளை மச்சுக்கண்டே எப்படி எங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க பாருங்கள். இத்துடன் இந்த காணொலியை முடித்துக்கொள்வோம். நன்றி.